السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد بن عبد الله خاتم النبيين. أما بعد. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே பல்வேறு விதமான நன்மைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம் அனைவருக்கும் மிக தெரிந்த ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். அதுதான், ஒரு மனிதனுக்கு நீங்கள் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கின்ற அந்த உதவி, அந்த பணி. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், இன்னொரு மனிதன் நோன்பு வைத்திருக்கிறான். அவ்விதமாக அடுத்த மனிதர்களை அழைத்து நாம் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு விடயம். அதற்குரிய கூலி என்ன? அதனுடைய கூலியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி. யாரெல்லாம் அடுத்த மனிதர்களை நோன்பு திறக்க வைப்பார்களோ, அவ்விதமாக நோன்பு திறக்க வைக்கக்கூடியவர்களுக்கு அங்கே அவருக்கு அந்த நோன்பு வைத்தவனுக்குரிய நன்மை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் ஒரு மனிதனுக்கு நோன்பு திறக்க வைக்கிறீர்கள், அப்போது யார் உங்களது வீட்டிலே உங்களது இடத்திலே நோன்பு பிடிக்கிறானோ, அந்த நோன்பு பிடித்த மனிதனுக்கு, நோன்பு பிடித்து நோன்பை திறந்த அந்த மனிதனுக்கு எந்த நன்மை கிடைக்கப் பெறுமோ அந்த நன்மையும் நோன்பை திறக்க வைத்த உங்களுக்கு கிடைக்கிறது என்றுதான் இந்த இடத்திலே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே இதை கேட்பவர்கள் நினைக்கலாம், நான் ஒருவருடைய வீட்டிலே நோன்பு திறந்தால் அல்லது ஒருவருடைய உதவியை கொண்டு நான் நோன்பு திறந்தால் என்னுடைய நோன்புக்கு கிடைக்கிற கூலியில் ஏதும் குறைந்து விடுமோ என்று நோன்பு பிடித்தவன் நினைக்கலாம். அவ்விதமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரிஸ் சாயிமி ஷைஆ. நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அவ்விதமான இந்த நேரத்திலே, அதாவது அந்த நோன்பாளியினுடைய கூலியில் எதுவும் குறைந்து விட மாட்டாது. இவ்விதமாக ரெண்டு பக்கமும் நன்மை கிடைக்கிற ஒரு மகத்தான ஒரு நற்காரியம்தான் இந்த நோன்பு திறக்க வைத்தல் என்பது. அதை நம்முடைய பழக்கத்திலே இப்போது இஃப்தார் நிகழ்ச்சி என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இது உண்மையிலேயே நன்மையை தருகின்ற ஒரு விஷயம்தான். நன்மையை தரக்கூடிய இந்த விஷயத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரை அழைத்து நாம் நோன்பு திறக்க வைப்பது, இந்த இடத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நோன்பு திறக்க வைப்பதென்று சொன்னால், நோன்பு திறப்பதற்கு கஷ்டமாக இருக்கிற மனிதனை அழைக்க வேண்டும். நோன்பு திறக்க முடியாமல் இருக்கிற மனிதனை அழைக்க வேண்டும். ஒரு ஏழையான மனிதன், கஷ்டப்பட்ட மனிதன், ஒரு துன்பத்திலே இருக்கிற மனிதன், இப்படிப்பட்டவர்களை நாம் அழைத்து, ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு நேரம் நோன்பு திறப்பதற்குரிய உணவு பானங்கள் மற்றும் உண்டானவைகளை நாம் வழங்குவோம் என்ற நல்ல நியத்திலே நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு இஃப்தார் என்ற பெயரிலே நடைபெறக்கூடிய விழாக்களை இந்த இடத்திலே நபி குறிப்பிடவில்லை. இஃப்தார் என்பது இன்றைக்கு ஒரு விழாவாக போய்விட்டது. இஃப்தார் என்பது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. இஃப்தார் என்பது இன்றைக்கு தன்னுடைய தரத்தை காட்டிக்கொள்வதற்கு சிலர்கள் ஏற்பாடு செய்கிற ஒரு உணவு கொடுக்கின்ற இடமாக போய்விட்டது. அல்லது அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு மக்களை அழைக்கின்ற ஒரு இடமாக போய்விட்டது. அல்லது இந்த பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்தையோ அல்லது தன்னுடைய பேச்சு திறமைகளையோ அல்லது தன்னுடைய கவிதைகளையோ மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்வதற்கு அதற்கென்று ஒரு இஃப்தாரை ஏற்பாடு செய்கிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு இஃப்தார் மயமாகி போய்விட்டது. ஆனால் இந்த இஃப்தாரை செய்யக்கூடியவர்களது நோக்கம் நன்மையை அடைந்து கொள்வதா அல்லது வேறு ஏதாவது காரியம் செய்வதா
என்று பார்த்தோமே. ஆனால் நன்மை அடைந்து கொள்வதை ஒரு பக்கம் வையுங்கள், இந்த இடத்திலே புகழை உயர்த்தி கொள்ள வேண்டும், கண்ணியத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், சிறப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும், என்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்யப்படுகிறது. வியாபாரிகள் தங்களுடைய வியாபார குழுக்களை கூட்டி இஃப்தார் வைக்கிறார்கள். அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தொண்டர்களை கூப்பிட்டு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை, பிரபலத்தை அல்லது தன்னுடைய புகழை கூட்டிக் கொள்வதற்குத்தான் இஃப்தார் செய்யப்படுகிறது. தவிர நன்மையை நாடி செய்யப்படுவது என்பது ரொம்ப குறைவுதான். இப்போது நான் இதை சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கின்ற நீங்கள் உங்களது எண்ணங்களை, செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இஃப்தார் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு, துன்பப்பட்ட மக்களுக்கு, வறுமையில் இருக்கின்ற பாவப்பட்ட மக்களை அழைத்து நீங்கள் செய்யுங்கள். நபி அவர்கள் சொன்ன இந்த கூலி கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று இஃப்தார் விழாக்கள் செய்தால் நன்மைக்கு பதிலாக அங்கே சில நேரங்களில் பாவங்கள் தான் வந்து விடுகின்றன. சில இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரத்துக்கும் கணக்கான மக்களை கூப்பிட்டு இஃப்தார் செய்யப்படுகிறது. அதாவது சுவையான உணவுகள், சுவையான பானங்கள் இவைகளெல்லாம் வைக்கப்படுகின்றன. தடல்புடனான பேச்சுக்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. இஃப்தார் நோன்பு திறந்து விட்டு ஆனால் அவர்களுடைய தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேர் போய்விடுவதை பார்க்கிறோம். இவ்விதமான விடயங்கள், தொழுகை இல்லாமல் அங்கே தொழுகை கலாவாகி விடுகிறது, திலாவத்து இல்லாமல் போகிறது, அங்கே துஆக்கள் இல்லாமல் போகிறது. இப்படியானால் அது ஒரு வெறும் ஷோவாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் எச்சரிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த விடயத்தை புரிந்து கொண்டு எங்களது இஃப்தாறுகளை மிகச் சிறப்பாக நாம் அமைத்து கொள்வோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூலிகளை நிரப்பமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.